கௌதம் சில்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. ராமச்சந்திரனும் ஜெயாவும் இந்த தனித்தனியாக ரூமில் வந்து இருக்காங்க. உன் தங்கச்சியை வந்து நீ மன்னிக்க போறியா இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அவள் குடும்பம் இல்லாமல் நமக்காக வந்து இருக்காங்க. நீ நல்லா யோசிச்சு பாரு. இந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் கருப்பாடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யாராக இருக்க முடியும்? கொஞ்சம் விட்டா நான் தான் அந்த கருப்பாடுன்னு சொல்ல புரியா ஜெயா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் எப்படி பேசுனீங்க? பின்ன உன் சொந்தத்த வந்து தலை மேல தூக்கி வச்சு தாங்குற. ஆனா, அவங்க நம்ம குடும்பத்துக்காக என்ன பண்றாங்க? ராகினி மேல நீங்க கோவமா வந்து முடிவு எடுக்கிறீங்க. ராகினியெல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டா. நீ இதே தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்க ஜெயா. என்னால என்ன செய்யறது, என்ன சொல்றதுன்னே தெரியல. அவள தான் சொல்ல முடியும். என் பேச்ச கொஞ்சமாவது கேளு ஜெயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன யார் தான் இந்த வீட்ல வந்து தப்பான முடிவு வந்து எடுப்பா? சொல்லு. கௌதமா? இந்திராவா? காவியாவா? அவங்க சைடு யாருமே இல்ல. நீயும் நானும் இல்ல. கதிரு, வெற்றி, சுபா, ஏமா கூட யாருமே இல்ல. தனியா நிக்கிறது யாரு? ராகினி மட்டும்தான். ஒருவேளை உன் தங்கச்சி தன்னந்தனியா இருக்கறனால மட்டும்தான் இந்த குடும்பத்தையே பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கரெக்டாக வந்து முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தவன பேர் எதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம ராகினி. ஐயோ என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ராகினி ரொம்ப பட்டமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் கதிரும் காவியம் ரூமில் வந்து தனியாக வந்து இருக்காங்க. பாப்பாவை காணும் பாப்பாவை காணுங்கிற மாதிரி திடீர்னு வந்து அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டி சும்மா சும்மா நீ பிரச்சனை பண்ணாமல் விடவே மாட்டியா? யாரா முதல்ல நீ எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது காவியா ரூமில் சத்தம் கேட்குது. திருப்பி என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பம் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாங்க அந்த இடத்துல. என்னாச்சு? என்னடா பண்ண கதிர்? ஆமாம், நீங்கள் தான் எல்லாரும் வந்து இங்கே சப்போர்ட் பண்ண வந்துடுவீங்களே. நான் இந்த வீட்டில் டம்மி தானே காவியா முன்னாடியே. எப்போ பார்த்தாலும் என்னைய மாட்டி விடலையே வந்து கங்கனை கட்டிட்டு அலையிறீங்க. நான்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. அமைதியாக நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பாப்பாவை காணோம். கொண்டு வா கொண்டு வாண்ணா. எப்படி கொண்டு வர முடியும்? கேட்டால் எனக்கும் பாப்பாவுக்கும் அன்பு பாசம் இல்லைன்னு என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. டேய் கதிர், நீ எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி தானடா அண்ணி வந்து உங்ககிட்ட நடந்துப்பாங்க. நீ உண்மையிலே பாப்பா வேணான்னு சொன்னவன் தானடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது பழசெல்லாம் வந்து இப்போ யாரும் பேச வேணாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர். ஜெயா வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருப்பினும் வந்து காவியா, எனக்கு என்னோட பாப்பா வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் பாப்பா இருக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது. தயவு செஞ்சு எல்லாரும் வந்து தேடினீங்கன்னா கண்டிப்பாக என் பாப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, ராகினி சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கணும்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இவளை ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்து கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் இவளோட புத்தி வந்து நேர்மையாகும். இல்லாட்டி அதுக்கப்புறமேட்டு இவளை காப்பாற்றுறதே கஷ்டமாயிடும். பைத்தியமாக போகிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சித்தி சும்மானு இருக்கியா? ராகினி தேவையில்லாம வாக்குறுதியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காத. அவ்வளோதான் செய்ய முடியும். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ரசிக்கிறது. இதுதானே இந்த வீட்டில் நீ இருந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க. இப்போ இந்திரா மேலே உன் மேலே புகார் கொடுத்துருக்கா கௌதமும். அதுக்கே வந்து எந்த வழி இல்லைன்னு தெரியல. நீ வந்து அடுத்ததுக்கு பழிபட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னால அமைதியாயிடுறாங்க. உன்னை கதிர் வந்து சொல்கிறாங்க. ஏய் பாப்பா கொண்டு வானா, இருந்தால் தாண்டி கொண்டு வர முடியும். உன் பாப்பா எப்பயோ போயிடுச்சு. நீ முதல்ல யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம காவியா வந்து கதிரை பார்த்தீங்களா நான் யாருன்னு கேட்குறா. ஏய் குழந்தைங்க நீ அப்பானா என்னடா செஞ்சு கிழிச்ச? எதுவுமே வந்து செய்யலையடா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுனாங்க. அன்பு காட்டில் பாசம் காட்டில் கடைசியில் அந்த குழந்தைய வேணான்னு சொல்லி என்கிட்ட விவாகரத்து பத்திரத்தெல்லாம் கையெழுத்து வந்து வாங்கினியடா வெக்கமே இல்லாமல். அதெல்லாம் என்ன மறக்க சொல்கிறியான்னு சொல்லி வருத்தம் எடுக்கிறாங்க. இந்திரா தயவு செஞ்சு போய் என் பாப்பாவை வந்து கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யறதுனே தெரியாமல் ராகினி மாட்டு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க சித்தர் சொன்னது எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. குழந்தை கூடிய சீக்கிரம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து தோன்றும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொன்ன விஷயம் அப்போ தான் அவங்களுக்கு தோணுது காவியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் தெளிவாக தான் இருக்கா. ஏன்னா சித்தர் வந்து ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன். இந்த பிரச்சனையை வந்து வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தை வந்து உயிரோடு இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேங்கிற மாதிரி காவியாவுக்கு வந்து ஆறுதலாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ஜெயா என்ன ஜெயா சொல்கிற? ஆமாங்க நம்ம 2 பேரும் தான் போய் பார்த்து பேசணும்ல. அது நடக்கும்னு நம்புறியாக்கா அப்படின்னு சொல்லி ராகினி வந்து பேசுகிறாங்க. அதானே நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா போதும். அதில் ஒரு லாரி மண் அள்ளி கொட்டுறதுல ராகினி தான் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சு. உனக்கு உங்கள் அக்கா தெய்வம் மட்டும்தான் இருக்குது. ராகினி தேவையில்லாமல் வந்து பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத. நீ முதல்ல யார் இந்த குடும்பத்தோட பற்றி விசாரிக்கிறதெல்லாம் இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதெல்லாம் உனக்கு என்ன சம்மதம்? வந்தோமா வெட்டியாக வந்து சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் மனுஷனாக ஒன்று நடந்துக்க மாட்டேன் ராமச்சந்திரன் வந்து மிரட்டுறாங்க.